உலகமெங்கும் வாழ்கிற தமிழர்களுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழகத்தை 5 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று பின்தங்கிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்திலே அவருடைய வாழ்வை முன்னணி வரிசையிலே கொண்டு சென்ற தலைவர், நம்மை எல்லாம் விட்டு மறைந்த தலைவர், மனதிலே என்றும் நீங்கா இடம் பிடித்து இருக்கின்ற தலைவர் ஐயா கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை தெற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் இளைஞரின் சார்பில் புகழஞ்சலி செலுத்துகின்ற இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைவர் 5 ஆண்டு காலம் இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, கழகத்துடைய செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் கண்ணன் அவர்களே, அன்பிற்கினிய ராஜா அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் வாசகி பாண்டியன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, இந்த மழை வந்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 8வது நினைவு நாளில் நாம் கூடியிருக்கிறோம். நான் நினைத்து பார்த்தேன், மேடையில் இருக்கிற போதே தலைவரின் முகம் பார்த்து, தலைவரின் குரல் கேட்டு, தலைவரின் அருக வந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அவர் வாழும் காலத்தில் வாரத்திற்கு 2 அல்லது 3 நாளாவது தலைவரின் அருகில் இருக்கிற வாய்ப்பினை நான் பெற்றேன். பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன், நான் பெற்ற எந்த பல்கலைக்கழக பட்டத்தையும் விட அதுதான் என் வாழ்நாளில் பெரியது. என்னை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றால், ஏதேனும் ஒரு சிற்றூருக்கு போனால் கூட ஒரு திமுக கழக தொண்டன் என்னை வாஞ்சையோடு வரவேற்கிறான் என்றால் கலைஞர் எனக்கு தந்த ஒரு பரிசு தான் அது என்பதை என்றைக்கும் நான் நினைவிலே வைத்திருக்கிறவன். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அவருடைய நினைவு நாளில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்காகவும் இந்த மேடை பயன்படும். எப்படி இருக்கிறது என்பதை என்னை விட நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். சில நல்லவைகளும் நடக்கின்றன, அதை நாம் ஏற்க வேண்டும். இன்றைக்கு 2 தீர்மானங்களும், நேற்றைக்கு ஒரு தீர்மானமும் சட்டமன்றத்திலே அனைவராலும் ஏற்கப்பட்டு நிறைவேறி இருக்கிறது. உண்மையிலேயே மகிழ்ச்சி தான். வருகிற போது பார்த்தேன், நண்பர் கமல்ஹாசன் கூட ஒரு அறிக்கை விடுத்திருந்தார். இப்படி ஆளுங்கட்சி கொண்டு வருகிறதே என்று பார்க்காமல் எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஆதரித்தது நல்லது என்கிறார். நல்லதுதான். ஒரே ஒரு திருத்தம், ஆளுங்கட்சி கொண்டு வந்த தீர்மானங்களை நாம் இன்றைக்கு ஆதரித்திருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் நாம் கொண்டு வந்த தீர்மானங்கள் தான். அவற்றைத்தான் ஆளுங்கட்சி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். அது வருமான வரித்துறைக்கு தெரியாதா? வங்கி கணக்கு மூலமாகத்தானே. அதாவது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா எந்திரன் படத்துல ஊர் பக்கம் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க வெள்ளாம ஊர் வந்து சேராதுன்னு. அந்த மாதிரிலாம் அந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வெத்து பட்ஜெட் ஒண்ணுமே கிடையாது. அரசு தலைவரின் தலைமையில அரசு செஞ்சு முடிச்சிச்சு. இன்னைக்கு பாதி ஃப்ரீயா உட்காந்துட்டு ஆட்சி பண்றாருன்னா காரணம், இன்னைக்கு தேவையான அத்தனை வருஷங்கள் மருத்துவ. தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணியின் சார்பில் கொட்டுகிற மழையும் பொருள்படுத்தாமல் கொள்கை உணர்வோடு கூடியிருக்கிற முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நினைவு நாள் புகழ் வணக்க பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று இருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேனாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர், அன்பு சகோதரர் பிரபாகர ராஜா அவர்களே, முன்னிலையேற்று பங்கெடுத்திருக்கிற பகுதி கழகத்துடைய செயலாளர்கள், இயக்கத்தின் ஆணி வேர்களாக இருந்து இயக்கத்தை கட்டி காக்கின்ற என்னோட அன்பிற்கினிய சகோதரர்கள், அண்ணன் கே கண்ணன் அவர்களே, அண்ணன் மு ராஜா அவர்களே, பாசத்துக்குரிய வாசகி பாண்டியன் அவர்களே, துரைராஜ் அவர்களே, தங்கராஜன் அவர்களே, முருகேசன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சி திராவிட சித்தாந்தத்தை தமிழகத்தின் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். நட்டி நடித்த படம். அவன் கவுந்துருவான். எல்லாம் பிரச்சாரம் பண்ணி பார்த்தா ஒன்றும் சரியாக வரல. 2500 ரூபா. ஆனால் வைக்க முடியா, அந்த பேரண்ட்ஸுக்கு 15000 ரூபாய்.
60 வயசுக்கு தினமடலில் கூட போட்டாங்க 1,20,000 கோடி ரூபாய் வேணும்னு சொல்லி.